நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே இதில் ஏதாவது ஒரு ஆப்பாச்சும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஏதாவது மெசேஜ் பண்ணணும்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது வாட்ஸ்அப். சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆப்ஸ் எல்லாமே கண்ட்ரோல்டு பை மெட்டா. ட்ரம்போட ஆட்சியில் இப்போ இல்லை, ஜோ பைடனுக்கு முன்னாடி ட்ரம்போட கவர்மெண்ட் இருந்தப்போ FTC ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் மெட்டா மேலே ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு பவர்ஃபுல் US கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கம்பெனிஸ் இடையில ஏதாவது வாக்கிய தகராறுனா இவங்க உள்ள வந்து தீர்த்து வச்சிருவாங்க. ஸோ இவங்க என்ன கேஸ் கொடுக்குறாங்கன்னா, அதிகப்படியான யூசர்ஸ் யூஸ் பண்ணுற இந்த ஆப்ஸ் எல்லாமே வெறும் ஒருத்தருக்கு கீழே இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு இவங்க சோஷியல் மீடியா மோனோபோலி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மோனோபோலினா கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை ஒரு பெரிய கம்பெனியோட டாமினன்ஸ்னு சொல்லலாம். அந்த கம்பெனியோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு மற்ற கம்பெனிஸை வளர விடாமல் பண்ணுறது. அண்ட் ட்விஸ்ட் என்னன்னா, இதுக்கெல்லாம் FTCக்கு ப்ரூஃப் கொடுத்தது இன்ஸ்டாகிராம் ஆப்போட ஃபவுண்டர். அவர்கிட்ட இருந்து தான் நம்ம மார்க் மாமா இந்த ஆப்பையே வாங்கினாரு. ஸோ இவ்வளோ நாளாக ஹோல்டில் இருந்த இந்த கேஸை இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக தனித்தனி கம்பெனிஸ்க்கு கீழே இருக்கணும்ன்றது தான். சப்போஸ் இந்த கேஸில் FTC வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஆப்ஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் அடிக்கடி ட்ரம்பை பார்க்க மார்க் ஜக்கர்பர்க் இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கிறதா நியூஸஸ் வந்துட்டு இருக்கு.